அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு என்ன சொல்லப் போகிறேன் என்றால், ஒரு நபர் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு ஓய்வு பெற்ற பிறகு மறுபடியும் அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள். ஆனால் அதை தவிர்த்து அதுக்கு பதிலாக படித்து முடித்து வேலை இல்லாமல் வெயிட்டிங்கில் இருக்கிறவர்களுக்கு வேலை கொடுத்தால் அவங்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அரசாங்கத்தில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டு அதிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த லட்சங்கள் அவங்க வாங்கியிருப்பார்கள். மாதம் வருமானம் அவங்களுக்கு பென்ஷனும் கிடைத்து கொண்டிருக்கும். அந்த வேளையில் மறுபடியும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலையில் அமர வைப்பது அது நல்லது அல்ல. காரணம், எல்லா துறையிலும் அப்படிதான். ஒரு துறையில் எல்லா துறைகளிலும் அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ரிட்டையர்ட் ஆனால் திருப்பி அவரை மறுபடியும் ஜட்ஜாக நியமிக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி என்று. அதுபோல் ஒரு டிஜிபி ரிட்டையர்ட் ஆகிறார், திருப்பி அவரை டிஎன்பிசி தலைவராகிறார்கள். இராணுவத்தில் வேலை பார்த்து கொண்டு ஓய்வு பெறுகிறார்கள், அவர்களையும் திருப்பி வேலையில் சேர்க்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து புதிய ஆட்களை நியமித்தால் படித்து முடித்து பல வருஷங்களாக காத்திருப்பவர்களுக்கு இந்த வேலையை கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். இதை ஏன் பெரிய மனிதர்கள் இதை நினைப்பதில்லை, யோசிப்பதில்லை என்பது எனக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் டிடிசி படித்தவர்களுக்கு முதலில் வேலை கொடுத்தார்கள். இந்த பிஎட் எம்எட் எல்லாம் படித்தவர்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் டிடிசி படித்தவர்கள் கரஸ்பாண்டன்ட் இதில் கோர்ஸ் படித்து அதில் இந்த டிகிரி பிஎட் எம்எட் இந்த டிகிரி படித்தவர்களுக்கு வேக்கன்சி வரும்போது இவர்கள் இந்த வேலை பார்த்து கொண்டிருந்து படித்து சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தால் அந்த வேக்கன்சியை மறுபடியும் இவர்கள் ப்ரொமோஷன் ஆகி போகிறார்கள். ஆனால் மறுபடியும் டிடிசி வேக்கன்சி ஓப்பன் ஆகிறது, அந்த மாஸ்டர் டிகிரி படித்தவர்களுக்கு வேலை இல்லை. எனவே இந்த பிஏ பிஎட், எம்ஏ பிஎட், எம்ஏ எம்எட் இதெல்லாம் படித்தவர்கள் அநேக மக்கள் 60 வயசாகி வேலை இல்லாமல் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். இதையெல்லாம் அந்த டிடிசி வேலைக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணவர்களை டிடிசி வேலை கொடுத்து அந்த சம்பளத்திலே அவங்க வைத்திருந்தால் மற்ற டிகிரி படித்தவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைத்திருக்கும் என்பது உண்மை. ஆனால் இதை யாரும் ஏன் யோசிக்கவில்லை என்று பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இதை பற்றி யோசிக்கிறதில்லை என்று அது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தை என்னால் கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உணர்வோடு நான் வெளியிடுகின்றேன். நானும் இராணுவத்தில் ஓய்வு பெற்ற நபர்தான். ஆனால் நான் இன்றைக்கு வரை வேலை வாய்ப்புக்காக கைகட்டி நின்றது கிடையாது. சோல்ஜர் போர்டில் எங்கேயுமே நான் கைகட்டி நின்றது கிடையாது. எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் போதும். ஆனால் இப்போது நான் ஒரு சின்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சொந்தமாக, ஏன்னா அதே போதும். ஆனால் இது ரிட்டையர்ட் ஆனவர்களுக்கு வேலை கொடுப்பதை இது அரசாங்கம் தவிர்த்தால் மற்ற படித்தவர்களுக்கு பிரயோஜனப்படும் என்பதை கருத்தில் கொண்டு கொள்ளுமாறும் என்னுடைய கருத்தை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.